Hello 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th கெமிஸ்ட்ரி சாப்டர் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். ஓகேவா பசங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டுட்டேன், மேத்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துட்டேன். ஸோ இந்த வீடியோல கெமிஸ்ட்ரிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஓகேவா 3ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் 11 o'clock லைவ் செக்ஷன் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ மேத்ஸ்ல சாப்டர் 1ல இருக்கிற ஆல் 2 mark and 3 marks சொல்லி தர போறேன். சோ அந்த லைவ் பாக்குறது மூலியமா உங்களால பப்ளிக் எக்ஸாம்ல 5 mark கிட்ட எடுக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து ஒரு 2 mark ஒரு 3 mark தான் கேட்பாங்க. சோ அது எல்லாத்தையும் அட்டன் பண்ணிடலாம். சோ அதனால நம்ம சேனல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த லைவை மறக்காம அட்டன் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எந்தெந்த சப்ஜெக்ட் என்னென்ன டவுட்ஸ் என்னென்ன லைவ் வேணுமோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மிட்டம்கான சிலபஸ் என்னன்னா 1 to 6 7 11 5 சாப்டர் இருக்கு பசங்களா. இன்ஆர்கானிக்ல 2, ஆர்கானிக்ல 1, பிசிக்கல்ல 2 இருக்கு. ஓகேவா? இல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 to 6 ரொம்ப ஈஸியா இருக்கும், 7 கொஞ்சம் மாடரேட்டா இருக்கும், 11 வந்து டஃபா இருக்கும். ஏன்னா இது ஆர்கானிக். அதே மாதிரி இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சாப்டர் 11க்கு நேமிங் ரியாக்ஷன் கூட லைவ் வந்தோம். ஓகேவா? நேற்று தான் லைவ் வந்து ஒரு 54 minutes தான் அந்த லைவ் இருக்கு. ஸோ மறக்காம அந்த லைவ் பாத்துருங்க. அதுக்கான வீடியோ கூட உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். ஸோ அதுல சாப்டர் 11ல இருக்கிற எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா பசங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதுல நம்ம கன்வர்ஷன் சொல்லி தருவோம், ஏபிசிடி கன்வர்ஷன் சொல்லி தருவோம், புக் பேக் கொஸ்டின் சொல்லி தருவோம். ஓகேவா பசங்களா? இதோட வெயிட்டேஜ் சாப்டர் 1 வெயிட்டேஜ் என்னன்னா ஒரு 2 mark ஒரு 3 mark ஒரு 5 mark கேட்க போறாங்க. ஸோ மொத்தம் 12 mark, 10 mark 1 mark கேட்பாங்க. மொத்தம் 12 markல கேட்க போறாங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஸோ இதை நான் அழகா ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். புக் பேக்ல 1 2 3 4 5 6 8 9 10 11 12 15 ஸோ என்ன நிறைய இருக்கா? ஆமா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதுலயுமே இந்த எல்லோ கலர்ல பாக்ஸ் போட்டிருக்கேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 4 5 6 8 10 11 15 இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் இந்த 6th one வந்து 5 markல கேட்பாங்க, ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். புக் இன்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்க்கு சைட்ல நம்பர் கொடுத்துருக்கான். ஸோ 1.2.1 கிராவிட்டி செப்பரேஷன், 1.2.2 ஃப்ராக்ஸ் ரொட்டேஷன் ப்ராசஸ். இதுவுமே 2 mark கொஸ்டின் தான். இந்த ஃப்ராக்ஸ் ரொட்டேஷன் ப்ராசஸ், மேக்னெட்டிக் செப்பரேஷன் எல்லாமே டயக்ராம் மஸ்ட், டயக்ராம் கண்டிப்பா வரையணும். அப்புறம் லீச்சிங்ல எல்லா லீச்சிங்குமே படிச்சுக்கோங்க. ஸோ 1.2.3ல ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோஸ்டிங் அண்ட் கால்குலேஷன். இது வருஷம் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு, ரோஸ்டிங் கால்குலேஷன். அடுத்து ஆட்டோ ரிடக்ஷன் 1.4ல 1.4 அந்த இதுக்கு மேல இருக்கும் ஆட்டோ ரிடக்ஷன் சின்னதா. ஸோ ஒரு 3 லைன்ல டெஃபினேஷன் கொடுத்து அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் எலிங்கம் டயக்ராமோட அப்ளிகேஷன் பார்த்துக்கோங்க. ஹாலரால் ப்ராசஸ், இது ஒரு இம்பார்ட்டன்டான 5 mark கொஸ்டின். அப்புறம் இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் எல்லா யூசஸுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? 1.7ல இருக்கும். அவ்வளவுதான் பசங்களா. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த சாப்டர் எந்த சப்ஜெக்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த லைவுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு லைவ் செக்ஷன் வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.